بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد رب اشرح لي صدري ويسر لي امري السلام عليكم ورحمة الله وبركاته. என்ன கதை சோமாய்க்கிறீங்களா? மஷாலாண்டு ஃபிகில் படித்து கொண்டிருக்கிறோம் தானே. ஃபிகிலில் நாங்கள் என்ன படித்தோம்? இறந்த காலம் படிச்சிட்டோம், நாங்கள் நிகழ்காலம் படிச்சிட்டோம். இன்றைக்கு நாங்கள் என்ன படிக்க போகிறோம்டா, நாங்கள் படிக்க போகிறோம் கணமில்லாத நிகழ்காலத்தை உருவாக்குவது. நாங்கள் படிக்க போகிறது கணமில்லாத நிகழ்காலம். சரியா? பாரமில்லாத நிகழ்காலம். பாரமில்லாத நிகழ்காலம். நாங்கள் முதல்ல நினைவிச்ச இஸ்மில் படித்தோம், பாரம் இல்லைன்னு படித்தோம். நாங்கள் இப்போ ஃபிகிலில் படிக்க போகிறோம் எப்படி பாரம் இல்லாமல் ஆக்குறேன்ட்டு. ஆனால் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாம்மா? இதை பாரம் இல்லாது இல்லாட்டி கனம் இல்லாத இருக்கிறது எந்த காலத்துக்கு மட்டும்தான்? நிகழ்காலத்துக்கு மட்டும்தான், இறந்த காலத்துக்கு இல்லை. அதை நினைவச்சுக்கோங்க. இறந்த காலத்தில் இப்போ உதாரணம் நசரன்றது இறந்த காலம். நசரைக்கு நான் உங்களுக்கு கனம் இல்லாதது கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? இல்லைன்னு. அப்போ எதிர்காலத்துக்கும் இல்லையா? எதிர்காலம் தானே நிகழ்காலம் என்றது. எதிர்காலமும் நிகழ்காலமும் ஒன்று தானேம்மா, அது ஒன்று தானே, அதுக்கு வேறே ஒன்று இல்லை. அப்போ எதிர்காலமோ நிகழ்காலமோ கனமில்லாதது இறந்த காலத்துக்கு இல்லை. இது விளங்கிச்சாம்மா? ரைட். இறந்த காலத்துக்கெல்லாம் கனமானதா? அதுக்கு நாங்கள் சொல்கிறல்ல, கனம் இல்லைன்னு சொல்கிறல்ல. நிகழ்காலத்துக்கு தான் இந்த கன்செப்ட் இருக்குது. சரிதானே? சரி, ஓகே. அப்போ இப்போ உதாரணத்துக்கு முஸ்லிமுன் கனம், முஸ்லிமு கனம் இல்லை. அல் போட்டேன்டா அதுக்கு குறிப்பிட்டது சும்மா ஒன்றும் இல்லை சொல்லல. அதை மாதிரி இறந்த காலத்துக்கு நாங்கள் கனம் இது கனம் இல்லைன்னு சொல்கிறோம், நிகழ்காலத்துக்கு மட்டும்தான் சொல்கிறேன். இது விளங்கிச்சாம்மா? அது கஷ்டம் இல்லை. ஓகே. எப்படி உருவாக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. கனம் இல்லாத நிகழ்காலத்தை எப்படி நாங்கள் உருவாக்குறது, எப்படி உருவாக்குறதான் படிக்க போகிறோம். சரியா? இதை படிக்க முந்தி இதை வாசிக்க முந்தி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போ இதை வாசிக்கிறோம் நல்லா விளங்கும். சரியா? உதாரணத்துக்கு ரைட். ஓகே, நாங்கள் படித்தோம். ஓகே, முதல்ல சொல்லுங்களேன் நிகழ்கால சாட்டை நினைவிக்கன்னு பார்ப்போம். ஹுவயன்சுரு, ஹுமாயன்சுரானி, ஹும்யன்சுரூன, ஹியதன்சுரு, ஹுமாதன்சுரானி, ஹுன்னயன்சுர்ன, அந்ததன்சுரு, அந்துமாதன்சுரானி, ஓ அந்துமா அந்தி அந்துமா அந்தும் தன்சுரூன, அந்தி தன்சுரீன, அந்துமா தன்சுரானி, அந்துன்ன தன்சுர்ன. வெரி குட். அன்சுரு, நஹ்னு நன்சுரு. மாஷா அல்லாஹ். அப்போ அது விளங்கிச்சுதானே? ரைட். ஓகே. இப்போ எப்படி நாங்கள் கனமில்லாததை படிக்கிறேன். கனமில்லாதது எப்படி ஆக்குறேன்டா, ஹுவ என்சுரு, அது நினைவுத்தானே? என்சுரு தானே இஞ்சி. அதை ரூவை நாங்கள் என்ன செய்கிறேன்? தவறா மாத்துறேன். என்னதான் மாத்துறேன்? அப்போ என்சுரு என்ன ஆகும்? என்சுர ஆகும். கண்ணிங்களா? என்சுர. சரியான சரியா சொன்னீங்க. என்சுரு கனமானது, என்சுர கனமானது இல்லை. சரியா? ரைட். அப்புறம் என்ன படிச்சு? ஹுவ என்சுரு, ஹுமா என்சுரா நீ என்று படிச்சிங்க தானே. ஹுமா என்சுரா நீ படிச்சிங்க. என்சுரா நீ எப்படி கனம் இல்லாம ஆக்குறே? நூனை வெற்று இல்லை. பாருங்க, சரியா வாசிங்க. என்சுரானி தான் இஞ்சி. நூனை வெட்டினா என்சுரா. விளங்கிச்சா? என்சுரு என்றது என்ன ஆயிடுச்சு? என்சுரா ஆயிடுச்சு. என்சுரானி என்ன ஆயிடுச்சு? என்சுரா. நூனை வெட்டியாச்சு. விளங்கிச்சா? எனக்கு இந்த முஸ்லிமூனேல என்ன செஞ்சோம்? நூனை வெட்டினா முஸ்லிமூ ஆயிடுச்சு. அதை மாதிரி தான் என்சுரூன இஞ்சி. அதில் என்ன செஞ்சாச்சு? என்சுருன்னு தானே நாங்கள் படித்தோம். உவ என்சுரு, உமா என்சுரானி, ஹும் என்சுரூன. எப்படி கனம் இல்லாம ஆக்குறே? நூனை வெட்டியாச்சு. என்சுரு. விளங்கிச்சா? ரைட். ஓகே. அடுத்தது அந்த
அந்த தன்சுரு படிச்சோம். நீங்களே சொல்லுங்களேன் எப்படி கணம் இல்லாம ஆக்குறீங்க? அந்த தன்சுர காணிங்களா? அந்துமா தன்சுரானி. அந்துமா தன்சுரா. தன்சுரா நூனை வெட்டியாச்சு. இல்லை சாரி இது ஹிய தன்சுரு தன்சுராவிச்சு. இது வந்து ஹிய ஹுமா தன்சுரானி தன்சுரானி தன்சுராவிச்சு. இது ரெண்டும் ஒரே மாதிரி சொல்லி குழம்புறே. அப்புறம் ஹும் இல்லை உன்ன. வெரி குட் மாஷா அல்லா, எனக்கே சொல்லி தாரீங்கம்மா. வெரி குட் மாமா, வெரி குட். அப்படி தான் இருக்கணும். உன்ன உன்ன என்னது என் சுருவானி தானே. உன்ன என் சுர்ன தான் இருந்துச்சு. உன்ன என் சுர்ன. அப்போ உன்ன என் சுர் அப்படிதான் வரணும் தானே. பொம்பளையில் ஒன்றுக்கு சேர்ந்தா மாற மாட்டாங்க. ஆக லேடிஸ் ஸ்ட்ராங். அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க பாரமாவங்க பாரம் இல்லாதவங்க, நீங்க வேண்டியோட செஞ்சுக்கோங்க, நான் மாற மாட்டேன். அவர் என் சுர்ன தான், அவர் மாறல. அடுத்து எல்லாரும் நூனு போச்சு, இவர்கிட்ட மட்டும் நோன் போறல. அவர்கிட்ட நூனு என்ன, இவன் நூனை வெட்டினா சொல்ல கஷ்டமே. என் சுர்ன்னு சொல்ல கஷ்டமே. என் சுர்னே தான். அப்ப என் சுர்ன கனம் இல்லாதது என்னை என் சுர்ன தான். கனம் இல்லாதது கனமானது ரெண்டுமே என் சுர்ன. ரெண்டுமே என் சுர்ன தான். பெண்கள் ஒன்றுக்கு சேர்ந்தா பவர். சரிதானே? ரைட், ஓகே. அடுத்தது வந்து தன்சுரு. அந்த தன்சுரு தன்சுர. இவர் வந்ததே தன்சுர ஆவுரை. இது வந்து ஹிய ஒரு பெண் தன்சுர ஆவிச்சு. பெண்கள் ஒன்றுக்கு சேர்ந்தா தான் மாறுறது. தன்சுரு தன்சுர ஆவிச்சு. ரெண்டு பேரும் மாறுறது. ரெண்டு பெண்களினாலும் மாறுறது. நிறைய மாறுறல்ல. உன்ன வந்தா மாற மாட்டாங்க. அவங்க அதே தான். என் சுர்ன தான். அவங்க மாற மாட்டாங்க. விலகிச்சா சப்ஜெக்ட் நினைச்சுக்கோங்க. எப்பயுமே பெண்கள் ஒன்று செஞ்சா பவர், அவங்க மாற மாட்டாங்க. சரிதானே? அந்த தன்சுரு தன்சுராவிச்சு. அந்துமா தன்சுரானி என்ன ஆவிச்சு? தன்சுராவிச்சு. இது வெட்டியாச்சு. அந்தும் தன்சுரூன. அந்தும் தன்சுரூன. எப்படி பாரம் இல்லாம ஆக்குறே, கனம் இல்லாம ஆக்குறே? தன்சுரு நூனை வெட்டதான் இருக்குது. நூனை வெட்டுறது தான் வேலை, அவ்வளோதான். சரியான லேசி. அந்தி தன்சு எப்படி இருந்துச்சு? அந்தி தன்சுரீன. அந்தி தன்சுரீன. நீங்க அந்தி சொன்னீங்களா? முதல்ல சாட்ட சொல்ல போகல சொன்னீங்களா? ஓகே. அந்தி தன்சுரீன பெண் தானே, ஒரு பெண். நூனை வெட்டியாச்சு. இன்னைக்கு யாவை போடணும். யா இன்ச்சி தன்சுரீனுக்கு யா இன்ச்சி அம்மா. நூனை வெட்டினா தன்சுரி. யாட சத்தம் தான் வரும். தன்சுரி மட்டும் தான் வரும். தன்சுரின்னு நூனை வெட்ட தான் இருக்குது. பாரம் இல்லாம ஆகுறது நூனை வெட்ட தான் இருக்குது. அப்புறம் என்ன? தன்சுரா. அதே தானே. தன்சுராணி தானே. தன்சுராணி தானே. நூனை வெட்டியாச்சு. ஆனா பெண்கள் ஒன்று சேர்த்துட்டாங்க. தன்சுர்ன அது மாறல்ல. தன்சுர்னையும் என் சுர்னே மாறல. தன்சுர்னே என் சுர்னே மாறல. பெண்கள் ஒன்று சேர்ந்தா மாறல. அப்ப ஆனா அன்சுரு அன்சுரு அன்சுர. நஹனு நன்சுர. நன்சுர. அவன் அன்சுரு நன்சுர. நன்சுர. இப்போ என்ன படிச்சீங்க நீங்க? என்ன டாபிக் படிச்சீங்க? கனம் இல்லாம ஆக்குறே. எப்படி கனம் இல்லாம ஆக்குறே? நூனை வெற்று. அவ்வளோதான். நூனை வெற்று இப்படிதான். ஓ என் சுரு பேசு தவற மாறும். அதுல நூன் ஒன்று இல்லையம்மா. இல்ல நான் சொல்றேன், நாங்க முந்தி வந்ததே முஸ்லிமுன்ல நூனை வெட்டின மாதிரி அடுத்த எல்லாத்துலயும் நூனை வெட்டதான் இருக்குது. நூனை வெட்டாதது வந்து ஹுவல வெட்டுறல்ல, ஹுவ தன்சுருல வெட்டுறல்ல. அந்த ஹிய தன்சு ஹுவ என்சுருல வெட்டுறல்ல. என்சுரு என்சுராவாவது. ஹிய தன்சுரு அந்த தன்சுரு ரெண்டுலயும் தன்சுரா மாறுது. அடுத்த எல்லாத்துலயும் நூனை வெட்டுற. என்சுர்னையிலையும் தன்சுர்னையிலையும் வெட்டுறல்ல. என்சுர்னே தன்சுர்னா உன்னேல வெட்டுறல்ல. உன்னே மந்துன்னேலும் வெட்டுறல்ல. அடுத்து அன்சுருவும் நன்சுருவும் ரவர மாறுது. அப்ப என்ன படிக்கணுமெண்டா, ஊ சத்தம் மீண்டா அது ஜவரா மாறுது. நூனீண்டா வெட்டிப்படுது. என் சுர்னேன் தன் சுர்னேன்னு வெட்டிப்படுது இல்லை. இப்போ இதை தான் இவங்க டீட்டெயிலாக சொல்லிப்பாங்க. இப்போ நான் இதை முதல்ல வாசிதான் உங்களுக்கு ஒன்றும் விளங்காது. இப்போ பாருங்க விளங்குதாண்டு. உன்ன மட்டும் அன்துண்ண உடைய அமைப்பு மாறாது. இப்போ பாருங்க விளங்கிட்டு. இதை முதல்ல நான் சொல்லிங்கன்னா உங்களுக்கு குழம்பிக்கும். ரெண்டாவது நிகழ்காலம். இது என் சுரு. இது ஊ வருது. முடிவடைந்தால் ஊ என்பதை என்ன செய்யுங்க?
தவறாக்கணும். என் சுரு என்றா என் சுரா ஆக்கணும். கஷ்டமா? சரியான லேசி. இது சரியான லேசி. மாஷா அல்லாஹ். இப்போ ஒரு நிகழ்காலம் நூனில் முடிவடைந்தால் நூனை என்ன செய்யணும்? அகற்றவும். அவ்வளோதான். இதுதான் விளக்கப்படம். எது? இதுதான் விளக்கப்படம். என் சுர என் சுரா என் சுரு தன் சுரு தன் சுர தன் சுரா என் சுர்ண. இது பாடமாக தேவையில்லை. அது லாஜிக்காக என்ன வச்சுக்கோண்டா சரி. இதை நாங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ அதுக்கப்புறம் என்ன தந்திக்கிறாங்க? அசைன்மெண்ட் தந்திப்பாங்க. ஏன்னா ரைட், ஓகே. இன்றைக்கு படிக்க போகிறோம் இது என்ன படிக்க போகிறோம்டா? இப்போ நாங்கள் படித்தோம் ஹருஃப், கொஞ்சம் படித்தோம். எத்தனை ஹருஃப் நாங்கள் படித்தோம்? நாங்கள் படித்தோம் ஹருஃப் என்று படித்தோம். ஜர்ருடைய ஹருஃப் படித்தோம். ஜர்ருடைய ஹருஃப் என்ன செய்யும்? ஜர்ருடைய ஹருஃப் அடுத்த வாரத்தை ஜர்ராக்கும். அடுத்து என்னதான் ஜர்ராக்கும்? இசுமை தான் ஜர்ராக்கும். அடுத்தது என்ன ஹருஃப் படித்தோம்? நசுபுடைய ஹருஃப் படித்தோம். நசுபுடைய ஹருஃப் என்ன செய்யும்? நசுபுடைய ஹருஃப் வந்ததே நசுபுடைய ஹருஃப் அடுத்ததை நசுபாக்கும். அடுத்த வாரம் இசுமை வாரத்தை நசுபாக்கும். அது இசுமன்று தான் நசுபாக்கும். இப்போ நாங்கள் படிக்க போகிறோம் ஹருஃப் கொஞ்சம். இது ஃபிகிலுடைய ஹருஃப். எதுடா ஹருஃப்? ஃபிகிலுடைய ஹருஃப். யாருக்கு வரும் என்றால் நிகழ்காலத்துக்கு தான் இது வரும். நிகழ்காலத்தை என்ன செய்யும்? பாரம் இல்லாம ஆக்கும். இதை ஹருஃப் வந்தா என்ன செய்யும்? நிகழ்காலத்தை பாரம் இல்லாத ஆக்கும். அப்போ அதில் ஹருஃப்ட பேர் என்ன தெரியுமா? இப்போ படித்த நிகழ்காலத்தை பாரம் இல்லாம ஆக்கும். இப்போ நாங்கள் படித்தோம் தானே பாரமாக்குறே பாரம் இல்லைன்னு. இந்த ஹருஃப் வந்தா பாரத்தை பாரம் இல்லாம ஆக்கும். இறந்த காலத்தை இல்லை நிகழ்காலத்தை. நிகழ்காலத்து இறந்த காலத்துக்கு இதுக்கு வார. ஆனால் அது பாரம் இல்லாம கேளாவே. அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. நீங்கள் சொல்லணும் இந்த ஹருஃப்கள் நிகழ்காலத்துக்கு வந்தால் பாரம் இல்லாமல் ஆக்கும். ஐசுட்டி இதுக்கு இந்த ஹருஃப்ட பேர் வந்து கணமில்லாத நிகழ்கால ஹருஃப். கணமில்லாத நிகழ்காலத்தின் ஹருஃப்கள். விளைஞ்சாமா? அரபு பெருசாக யோசிக்க தேவையில்லை. அரபில் வந்து நிகழ்காலத்துக்கு சொல்கிறேன் முதாரி என்று. மாலி என்ற இறந்த காலம், முதாரி என்ற நிகழ்காலம். அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. நாசிபத்து என்று சொல்கிறது வந்து இது கனமில்லாத என்ற அர்த்தம். அதெல்லாம் இல்லை. நீங்கள் தமிழில் என்ன வச்சுக்கொண்டா போதும். நான் இது அரபில் இனி எழுதிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் குர்ஆனே முடிஞ்ச பிறகு உங்களுக்கு படிக்கலும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த லெவலுக்கு நீங்கள் இப்போ மௌலவியாக அடுத்தவங்களுக்கு படித்து கொடுக்க போகல படிக்கலும் இன்ஷா அல்லாஹ். ஓகே. பின்னரும் ஹர்ஃபுகள் கனமில்லாத இதெல்லாம் நாங்கள் படிப்போம். இதெல்லாம் வந்து இப்போக்கு எங்களுக்கு தமிழில் படித்து நாங்கள் குர்ஆனை விளங்குவோம். தமிழில் குர்ஆனை எங்களோட டார்கெட் வந்து உமா இது அரபில் இருக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சு நீங்கள் வந்து பெரிய எக்ஸ்பர்ட்னு காட்டிக்கொள்றது இல்லை. இப்போக்கு எங்களோட டார்கெட் வந்து தக்பீர் கட்டி தொலை போகல உங்களுக்கு குர்ஆன் அர்த்தம் விளங்கணும். நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட பேசுகிற மாதிரி இருக்கணும். அதுதான் எங்களோட டார்கெட். அது முடிஞ்ச போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அது உங்களுக்கு தொலைக்கொள்ள விளங்குதா? நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிற மாதிரி இருக்கிறீங்களா? அடுத்த லெவலுக்கு இன்ஷா அல்லாஹ் போவீங்க. இப்போ எங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. இப்போக்கு எங்களோட டார்கெட் எப்படி சரி டக்குன்னு இதை முடிச்சுட்டு குர்ஆனை விளங்குறது இன்ஷா அல்லாஹ். சரியா? ஐஸ்வரி தான் நான் இதுவரை உங்களுக்கு பெருசாக சொல்லித்தரல. பிறகு அதெல்லாம் படிக்கலும் இன்ஷா அல்லாஹ். பின்னரும் ஹர்ஃபுகளை கனமில்லாத நிகழ்காலத்தை உருவாக்கின்றன. ஓகே, அது ஹர்ஃபுகள் என்னன்னு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க பார்க்க. அன் லன் லிக்கை இசன் ஹத்தா. ஓகே, இசா பாடமாக தேவையில்லை. இசன் என்று மட்டும் பாடமாக கொண்டா போதும். சரியா? அன் லன் லிக்கை இதன் ஹத்தா. அன் லன் லிக்கை இதன் ஹத்தா. சரி சொல்லுங்கப்பா. எத்தனை இது? 1 2 3 4 5 தான் இது. அது லேசி. அன் லன் லிக்கை இதன் அது நீங்கள் பாத்தா காஃப்லா மீன் ஃபி அன்னலாத்தா எல்லாம் பாடமாக இது நத்திங். 11 இன்ச் அதில். இது ஆனால் 5 தான். ஓகே, என்னோட 5 தரக்க சொல்லுங்க. அப்புறம் தனியாக 5 தரக்க. அன் லன் லிக்கை இதன் ஹத்தா. 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 சொல்லுங்க பார்க்க. அன் லன் லிக்கை இதன் ஹத்தா. 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 மாஷா அல்லாஹ். அடுத்தது வந்து இல்லை அர்த்தம் கொடுத்திருக்கிறாங்க.
அர்த்தத்தை பற்றி இப்போ நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. அர்த்தத்தை பற்றி இப்போ நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. ஆக்சுவலி அதை பார்க்கவே தேவையில்லை. அப்புறம் உதாரணம் குர்ஆனில் எங்கே வாரன்ட்டு தந்திக்கிறாங்க. சரியா? அதை நீங்கள் கொஞ்சம் வாசிச்சுக்கோங்க. ரைட்டா? அதை நாங்கள் வருவோம். நான் அடுத்த டாப்பிக்குக்கும் இன்றைக்கு அதே முடிச்சிட்றேன். அது என்ன தெரியுமா? இப்போ உங்களுக்கு இது லேசி தானே, கனமில்லாத லேசி தானே. ஐசுட்டி நாங்கள் அடுத்ததுக்கு போவோம். மிகவும் கனமில்லாத நிகழ்காலம். என்னது? மிகவும் கனமில்லை. நாங்கள் இசும் படிக்க போக்கல படித்தோம். பாரமீக்குது பாரம் இல்லை, கனமீக்குது கனம் இல்லை. நாங்கள் மிகவும் கனம் இல்லைன்னு ஒன்று படித்தோமா? அப்படி ஒன்று படித்தோமா? ஓகே, சொல்லுங்க பார்க்க. முஸ்லிமுன் கனமானது, முஸ்லிமு கனம் இல்லாதது, முஸ்லிமோட மிகவும் கனம் இல்லாதது என்னது? மிகவும் கனமில்லாத என்னமோ படித்தது இல்லை. அப்படி ஒன்று படிக்கலம்மா. அப்படி ஒன்று படிக்கல. அப்போ நீங்கள் சொன்னீங்க மிகவும் கனமில்லாத ஒரு இதோட சொல்லிட்டு இருந்தீங்க தான். அதுதான் இது ஃபீல்டு. மேபி நீங்கள் இது கொஞ்சம் கொஞ்சம் படித்து சுட்டி நினைவி கேட்கும். இசுமுக்கு இல்லை, இசுமுக்கு இது இல்லை. இசுமுக்கு இது கனம். நல்லா நினச்சிக்கோங்க. இது நிறைய என்னோட படித்தாக்களுக்கும் குழம்புற ஒரு விஷயம்தான். அவங்க அப்புறம் போய்த்து இசுமுக்கும் தேட்டரே மிகவும் கனம் இல்லாதது என்னது? இசுமுக்கு கனம் பாரம் பாரம் இல்லை, இல்லாட்டி கனம் கனம் இல்லை, அவ்வளோதான். மிகவும் கனம் இல்லாதது மிகவும் பாரம் இல்லாதது ஃபிகிலுக்கு மட்டும்தான் இருக்குது. அதுவும் என்ன காலத்துக்கு இருக்குது? நிகழ்காலத்துக்கு மட்டும்தான் இருக்குது. இசுமுக்கு இல்லை, இசுமுக்கு இல்லை. நல்ல விலையும் கொள்ளும். இந்த கனமில்லாதது கனமானது கனமில்லாதது இசுமுக்கு ஈக்கிறதும் ஃபிகிலுக்கு ஈக்கிறதும் வித்தியாசம். இசுமுக்கு ஈக்குது முஸ்லிமுன் முஸ்லிமும் ஆகுறது, அதை நீங்கள் படிச்சிட்டீங்க. இது ஃபிகிலுக்கு தான் வருது. ஃபிகல் நிகழ்காலத்துக்கு ஈக்கிறது. அதுவும் இதுவும் குழப்பி குழவான விளங்கித்தானம்மா. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் இசுமுக்கு படித்தோம் கனம், இசுமுக்கு படித்தோம் கனம் பாரம் 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 இல்லைன்னு சொல்கிறேன்னு லேசிக்கு பாரம் பாரம் இல்லைன்னு படித்தோம். அது இசுமுக்கு ஈக்கிற பாரம் பாரம் இல்லை. ஓ முஸ்லிமுன் முஸ்லிமும் ஆகுது, முஸ்லிமன் முஸ்லிமி ஆகுது. அதே நாங்கள் படித்தோம்னா முதாஃப் முதாஃபிலே படிக்கிறது. முதாஃப் வந்து பாரம் இல்லை அல் இல்லைன்னு படித்தோம். அதை படிக்கத்தான் நாங்கள் மிச்சமே அதை படித்தோம். பாரம் பாரம் இல்லை. இப்போ ஈனை நாங்கள் இதே படிக்கிறோம். இது படிக்கிறோம் ஃபிகிலுக்கு. ஃபிகிலுக்கு பாரம் பாரம் இல்லை, அது ஃபிகிலுக்கு தான் படிக்கிறோம். அதுவும் இதுவும் டிஃபரெண்ட். அது இசுமுக்கு, இது ஃபிகிலுக்கு. இசுமு ஃபிகிலுக்கு எப்படி பாரம் இல்லாமல் ஆகும்? அன்லன் லிக்கே இதன் ஹத்தா இது வந்தால் பாரம் இல்லாமல் ஆகும், அவ்வளோதான். இப்போ நாங்கள் இன்னும் ஆனால் ஃபிகிலுக்கு அடிஷனல் உண்டு, இது மிகவும் பாரம் இல்லைன்னு உண்டு. இசுமுக்கு ஈக்கல்ல அப்படி உண்டு. ஃபிகிலுக்கு ரெண்டு ஈக்குது, பாரம் இல்லை மிகவும் பாரம் இல்லை, இல்லாட்டி கனம் இல்லை மிகவும் கனம் இல்லை. அதை ரெண்டாவது தான் நாங்கள் படிக்க போகிறோம். எப்படி மிகவும் கனம் இல்லாத பார்க்குறேன்ட்டு படிக்க போகிறோம். அது எதுக்கு வரும்? இசுமுகா ஃபிகிலுக்கா? அன்லன் லிக்கே இதன் ஹத்தா அது இசுமுக்கு தானே. அது இசுமுகா வந்துச்சு. இப்போ தானே நாங்கள் படித்தோம். அது அன்லன் லிக்கே இதன் ஹத்தா இது இல்லை. நான் கேட்குறேன் அண்ணன் மற்றது எது? அன்னை இன்ன அன்னபி அன்ன அது நசுபடியா? இன்ன அண்ணா காண்ணபி அண்ணா லைத்தலாக்கினா லாலா. அதான் நசுபடி. அதுக்கும் பாரதுக்கும் சம்பந்தமே இல்லை. அது நசுவாகும். அப்புறம் பாத்தா காஃப்லா மின்ஃபியா நலாத்தாயிலா அது ஜர்ராகும். அதுக்கும் பாரம் இல்லைங்க சம்பந்தமே இல்லை. பாரம் பாரம் இல்லை. உண்மைக்கு என்னத்துக்கு தெரியுமா படித்தோம்? முதாஃப் முதாஃப் இல்லை தான் தேவைப்படும். ஏன்னா முதாஃப் பாரம் இல்லை அல் இல்லை, நினைவுக்கு தானே. அதுதான் அது தேவைப்பட்டு நாங்கள் படித்தோமே பாரம் பாரம் இல்லாத. நான் கேட்ட கேள்வி மிகவும் பாரம் இல்லை பாரம் இல்லாத படிக்கல. இப்போதான் படிக்க போகிறோம். சரிதானே? விளங்கிச்சாம்மா? ரைட். இதுவும் சரியான லேசி. நாங்கள் சொன்னோம் என் சுரு என் சுரு இல்லை, என் சுரு என் சுரு பாரம், என் சுர பாரம் இல்லை, நினைவுக்குதா? எப்படி மிகவும் பாரம் இல்லாம ஆகுறேன், மிகவும் கனம் இல்லாம ஆகுறேன்டா இதை சுக்குன் ஆகுறேன். என் சுர் அவ்வளோதான், அவ்வளோதான். இது வேற ஒன்று. வந்தால் என் சுரு வந்தா பாரம், பாரம். என் சுர வந்தால் கணக்கான பாரம் இல்லை, பாரம் இல்லை, பாரம் இல்லை. என் சுர் வந்தா பாரமே இல்லை, பாரமே இல்லை. மிகவும் பாரம் இல்லை, மிகவும் கனம் இல்லை. ரைட் தானே? ஆனா இது மட்டும்தான் மாறும். அடுத்து ஒன்றும் மாறாது, அவ்வளோதான். எது மாறும்? இதை பேசு வஞ்சி தானே, பேசு தவறாகும், தவறு சுக்குனாகும். ஆனா அடுத்து ஒன்றுமே மாறாது, அதெல்லாம் அப்படியே தைக்கும். அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? இது இல்லை. உதாரணத்துக்கு ஹுவ என்சுரு உமா என்சுரா நீ, உமா என்சுரா நீ. இதை நாங்கள் பாரம் இல்லாமல் கனம் இல்லாமல் ஆக்கினோம். எப்படி பாரம் இல்லாமல் ஆக்கினோம்? எப்படி?
என் சுறா இப்போ நாங்கள் மிகவும் பாரமில்லாமக்க போகிறோம் என் சுறா தான் என் சுரன் அடிக்கல என் சுரன் எடுத்து இதாகிடுமே சொல்லி இது மாறாது அப்போ மாறாதுண்டா பாரமில்லாததும் என் சுறா தான் மிகவும் பாரமில்லாததும் என் சுறா தான். அப்போ என் சுறான்னு நீங்கள் குருவானில் கண்டிங்கன்ற உதாரணத்துக்கு நான் சும்மா சொல்கிறேன். அது ஒன்றோ பாரமில்லாமைக்கும் அப்படி இல்லாட்டி மிகவும் பாரமில்லாமைக்கும் அதை வெளியே ரெண்டு பேருக்கும் எடுத்துக்கொள்ள நசுபில்லாட்டி ஜர்மா அது நசுபாவி மீக்கலும் ஜர்ராவும் மீக்கலும். அப்போ எப்படி கண்டுபிடிச்சிங்க? நசுபுடைய அறுப்பு வந்தா நசுபு, ஜர்ருடைய அறுப்பு வந்தா ஜர்ரு. இப்போ உதாரணத்துக்கு இன்னல் முஸ்லிமீன என்று வந்தா அது முஸ்லிமீன நசுபா ஜர்ரா? இன்னல் முஸ்லிமீன வந்தது மீன ஜர்ரு, முஸ்லிமீன ரஃபா, முஸ்லிமீன நசுப். ஓகே, நசுபில்லாட்டி ஜர் தானே. இப்ப நான் சொன்ன வந்து இன்னல் முஸ்லிமீன அப்ப அவர் நசுபு. ஏன் நசுபில்லாட்டி ஜர்ன்னு சொன்னதுக்கு இன்ன வந்தோடனே அவர் நசுபாவினாரு. மினல் முஸ்லிமீன அவர் நசுபு, மினல் முஸ்லிமீன மினல் முஸ்லிமூனையா மினல் முஸ்லிமீன மின்னல் மின் என்ற யாரு? மின் யாரு? அதுதானே மின் பாத்தா காஃப் லாம் வாவ் அவர் ஜர் மினல் முஸ்லிமீன. அப்ப அவர் ஜர்ரா அது ஜர்ராவு. மின் வந்தா முஸ்லிமீன ஜர்ராவும், இன்ன வந்தா முஸ்லிமீன நசுபா. எப்படி கண்டுபிடிச்சீங்க? முஸ்லிமீனே பார்த்து கண்டுபிடிக்கலாம். பாத்தா காஃப் வந்தால் ஜர்ருடைய ஹர்ஃபு வந்தால் அவர் ஜர்ராவு. நசுபுடைய ஹர்ஃபு வந்தால் அவர் நசுபா. நாங்க ஏன் சொல்றேன்னா முஸ்லிமீனே பார்த்தா உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னுக்கு ஹர்ஃபை பார்த்து சொல்லும் இவர் நசுபா ஜர்ரா. அதே மாதிரி என் சுறாவை பார்த்தா உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். அதுல முன்னுக்கிற நசுபு கனமில்லாத அர்ஃபெண்டா கனமில்ல, மிகவும் கனமில்லாத அர்ஃபெண்டா மிகவும் கனமில்ல. வெளியால பார்த்து கண்டுபிடிக்க இதை நத்தா வந்தேன்டா இவர் கனமில்ல. அடுத்தது நாங்க படிப்போம். அது வந்தேன்டா மிகவும் கனமில்ல. சரிதானே? ரைட். என் சுருன்னு என்ன ஆச்சு? என் சுருவா மாவிச்சு மிகவும் கனமில்ல என் சுருவே தான். சரியா? ஆனா தன் சுறாவா மாவிச்சு தன் சுரெண்டா ஆவிச்சு. தன் சுராணி அதே தான். தன் சுரா ஆவிச்சு. அவ்வளவுதான். தன் சுர்ன என் சுர்ன அவரை எல்லாத்துலயும் மாறல. கணம் இல்ல அவருக்கு, அது கணக்கே இல்லை. நீங்க வேண்டிய ஒன்று செஞ்சுக்கோங்க, நாங்க மாற மாட்டோம். சரியா? அதுக்கப்புறம் தன் சுரு இன்ச்சி தன் சுறாவா மாவிச்சு. அப்புறம் தன் சுர் இது ரூ. நான் சொல்றேன் பேசி வந்தது ஜவரா மாறும், அப்புறம் சுக்குனா மாறும். சரிதானே? அதுக்கு போற தன்சுரியும் என்ன ஆச்சு? தன்சுரீன இன்ச்சி மிகவும் கனமில்ல. தன்சுரீன இன்ச்சி கனமில்லாம ஆகுறதுக்கு நூனை வெட்டிடும். தன்சுரி மிகவும் கனமில்லாம ஆகுறதுக்கு அதே தான் தன்சுரி. சரிதானே? இதெல்லாம் அதே மாதிரி தான். தன்சுர்ன மாறாது. அன்சுரு இது பாருங்க, அன்சுரு இன்ச்சி. அதுக்கப்புறம் அன்சுர ஆவிச்சு. அன்சுர் அது மாறுது. நன்சுரு இன்ச்சி நன்சுர லேசி. இதை ஏன் நான் ஒன்றுக்கு படித்து தந்தேன்டா, இது ரெண்டும் ஒன்றுக்கு படித்தா லேசி. 4 5 தான் மாறுது. 5 என்ன ஆகும்? 5 மாறுன்னு யோசிக்க தேவையில்லை. நீங்க யோசிக்க பேசு வந்தீந்தா இல்லாட்டி இதுக்கு என்ன சொல்ற தம்ம வந்தீந்தா அது ஃபதாவும் அதுக்கப்புறம் சுக்குனா. தம்ம வந்தா மட்டும்தான் மாறும். நூன் வந்தது எல்லாமே நூன் வெட்டிப்படும், உன்னே மந்துன்னேன்னு தவிர. சரிதானே? இப்போ வாசிப்போமா? இப்போ பாருங்க, உங்களுக்கு விளங்குதாண்டு வாசிக்க போக்கல. உன்ன மற்றும் அந்துண்ண உடைய அமைப்புகள் அதே தான் வசதிங்க இருந்துச்சு. அவர் மாறுறல்ல, அவங்க மாறுறல்ல. ரெண்டாவது நிகழ்காலம் இது வந்து தம்ம இல்லாட்டி பேசு முடிந்தால் அது என்ன ஆகும்? சுக்குனா மாறும். முந்தி பேசுல முடிஞ்ச எதா மாறிச்சு? தவறாம. மிகவும் கனம் இல்லாததுல அது சுக்குனா மாறுது. அவ்வளவுதான். அடுத்தது வந்து நிகழ்காலத்தில் நூனில் முடிவதை நூனை அகற்றவும். அதே தான் உசகின்றதே தான். வித்தியாசம் வந்து இது மட்டும்தான். ரெண்டாவது மட்டும்தான் வித்தியாசம். என்ன?
தம்மா ஈந்தா முதல்ல படித்தோம் ஃபத்தாவா மாறுச்சு, இப்போ தம்மா ஈந்தா சுக்குனா மாறுது. அவ்வளோதான். அப்போ இதில் ஹர்ஃபத்தை நாங்கள் பாடமாக்குவோமா? மிகவும் இது மிகவும் கனமில்லாத நிகழ்காலத்தின் ஹர்ஃபுகள். மிகவும் கனமில்லாத நிகழ்காலம். இப்போ நாங்கள் நேரத்தில் ஒன்று படித்தோம், அது கனமில்லாத இது. அது நேரத்தோட படித்தோம் கனமில்லாத நிகழ்காலம். இப்போ படிக்கிறது மிகவும். இதை ஒன்றும் மறக்கக்கூடாது. இல்லை இப்போ இப்போ அது இதுக்கு முன்னுக்கு எந்த தேடுங்க? இதுக்கு முன்னுக்கு நாங்கள் படித்தோம் இது. இது வந்து அது என்ன கனமில்லை, அன்லன் லிக்கை இதன் அத்தா. இது வந்து கனமில்லாதது, சும்மா கனமில்லாதது. கனமில்லாதது. இப்போ இதுக்கு அட்டாவிக்குது மிகவும் கனமில்லாதது. மிகவும் கனமில்லாதது பாடமாக்குவோமா? கொஞ்சம் தான் இது. ஓகே, கொஞ்சம் இருந்ததுக்கு நான் இது இதில் இதை நான் கொஞ்சம் சரியா. ஓகே, இதில் இப்படி தரம் பாடமாக்கணும். இன் லம் லம்மா லீ என்று தான் நீக்குது. இது பாடமாக வல் ஃபல்லி. ஏன்னா இது 3 மாயும் வரும். வல் ஃபல்லி லீ தான். அது சிலதுக்கு வல் என்று வரும், வாவோட வரும், ஃபாவோட வரும், லீ என்னும் தனியாக வரும். அது குர்ஆனில் வார டைமில் வரும். இதே லீ வந்து சில நேரத்துக்கு ஃபாவோட வரும்மா, வாவோடையும் வரும், ஃபாவோடையும் வரும். அது சொல்லி வல் ஃபல்லி என்று படிக்கணும். வேற ஓகே, நான் சொல்கிறேன் 5 தடவை நீ பாடமாங்க. இன் லம் லம்மா வல் ஃபல் லி. வல் ஃபல் லி. நான் அசதுக்கு சொல்கிறேன், இதில் அட் பண்ண சொல்லி வல் ஃபல் லீய லீ தான். ஆனால் சிலதுக்கு அது சேர்ந்து வாவோட சேர்ந்து வரக்குள்ள வல் என்று வரும், ஃபாவோட சேர்ந்து வரக்குள்ள ஃபல் என்று வரும். அதை நினைவச்சுக்கொண்டா லேசி. வல் ஃபல் லி தான் லீ வரும், தனியும் வரும். லீ என்று மட்டும் இதை லீ தனியும் வரும். சிலதுக்கு வாவோட லாவோட சேர்ந்து. அதுதான் வல் ஃபல் லி என்று படித்தா சரி. இன் லம் லம்மா வல் ஃபல்லி. நான் 5 தடவை சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் என்னோட சொல்லுங்கள். இன் லம் லம்மா வல் ஃபல்லி. என்னோட சொல்லுங்கள். இன் லம் லம்மா வல் ஃபல்லி. லம்மா வல் ஃபல்லி. இன் லம் 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 லம்மா வல் ஃபல்லி. லம் லம்மா வல் ஃபல்லி. இன் 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 லம் லம்மா வல் ஃபல்லி. சிலவங்க நினைக்கிறேன் இது வல் ஃபல்லி. சிலவங்க நினைக்கிறேன் மனப்பாடம் பண்ணுறது சரி கஷ்டம் இல்லை. கஷ்டம் ஒன்றும் இல்லை. துவா கேட்டுக்கொண்டு ஒரு 10 தடவை சொல்லுங்க, அது மனப்பாடம் ஆகிடும். அதை செய்கிறதுக்கு எங்களுக்கு சோம்பரை, அவ்வளோதான். இன் லம் லம்மா வல் ஃபல்லி. சரி, ஓகே. இதில் என்ன முக்கியமான விஷயம் என்றா, சில நேரத்துக்கு அன் லன் லிக்கை இதன் ஹத்தாவும் இன் லம் லம்மா வல் ஃபல்லியும் குழம்பும் ஒரே மாதிரி தான் நீக்குது. அதுக்கு நான் என்ன மெத்தட் நான் என்ன வச்சுக்கொண்டேன் எப்படி தெரியுமா? நான் என்ன வச்சுக்கொண்டேன், இது ஸ்டார்ட் ஆகுறே வந்து அலிஃபில் அன்எண்டு. இது 1வது நினைவையும் தான் உங்களுக்கு அடுத்து வந்துடும். இதை நினைவு வச்சுக்கோங்க. அன் லன் லிக்கை இதன் ஹத்தா. அண்ணன் நட்டு நினைவு வச்சுக்கோங்க. எதை நினைச்சுக்கொள்ளணும்? அன். இதை நினைவச்சுக்கொள்ளணும். என்னை இன்னென்று இன் லம் லம்மா வல் ஃபல்லி. அது அன்லன் லிக்கே இதனத்த. இது இன் லம் லம்மா வல் ஃபல்லி. அது அன், இது இன். அது அன் இன். பாரமில்லாதது அன், மிகவும் பாரமில்லாதது. அதை நினைவச்சுக்கொண்டா சரி. இன்னொரு மெத்தட் இது நினைவச்சுக்கொள்றதுக்கு, இன் லம் லம்மா வல் ஃபல்லி தானே, அதுதான் எங்கள்ட குல் ஹுவல்லாஹு சூரத் நினைவச்சுக்கொள்ளணும். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம். அது லம் தான் இவர். லம் யலித். லம் யலித். அதுடா சரியான வார்த்தை எலிது. எலிது வந்து நோமல். சரியா? எலித வந்து பாரம் இல்லை. எலித் மிகவும் பாரம் இல்லை. கண்டிங்களா? சுக்குன் வந்து இது எலித். அதுதான் லம் வந்த பிறகு எலித் வந்து என்ன மிகவும் பாரம் இல்லை. விளங்கிச்சா? அப்போ அன்லன் லிக்கே இதன் ஹத்தா இன் லம் லம்மா வல் ஃபல்லி.
சரி, இன்னொரு விஷயம் சொல்லிக்கொள்கிறேன். லம் லிக்கை இதா ஹத்தா இன் லம் லம்மா வல் ஃபல் ஃபல் லி. வல் ஃபல்லி. இதே நீங்கள் என்ன செஞ்சுக்கொள்ளணும், சாட்டன் சாட் ஒன்று எடுத்து ஒட்டிக்கொள்ளணும். இதுவெல்லாம் சாட் எடுத்து ஒட்டிக்கொள்ளணும். பாத்தா காஃப்லாமெல்லாம் தேவையில்லை. இப்போ உங்களுக்கு அது மனப்பாடமாயிக்கும். இன்னும் அண்ணன் காணபி அண்ணையும் மனப்பாடமாயிக்கும். இதை கொஞ்சம் ஒட்டிக்கும். முஸ்லீம் சாட்டும் தேவையில்லை. இப்போ இந்த கிழிச்சு போட்டுப்பீங்க. இந்த முஸ்லீம் சாட்டும் இப்போ தண்ணி மாதிரி தெரியும் உங்களுக்கு. அப்படி இல்லை. இதுவும் தண்ணி மாதிரி வந்தோடனே சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். மறந்து போய்த்தா மறந்து போய்தான். ரைட். நசரோ மாநசரோ எல்லாம் இந்த நேரம் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறேன். அது எப்படி இப்படி குர்ஆன் படிக்கிறோம் நாங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லுவோம் விஷயம். சரி, இன்னொரு விஷயம் சொல்ல நினைச்சேன். நாங்கள் சொன்னோம் இது வந்து ஃபிகிலுக்கு தானே வருது. ஃபிகிலில் என்ன ஃபிகிலுக்கு வருது? நிகழ்காலத்துக்கு மட்டும்தான் வருது. நிகழ்காலத்துக்கு மட்டும்தான் வருது. இப்போ நாங்கள் சொன்ன என்னை மிகவும் கடமில்லாததும் கடமில்லாததும் மிகவும் கடமில்லாததும் ஃபிகிலுக்கு மட்டும்தான் வருது. ஃபிகிலுக்கு மட்டும்தான் வருது. அப்போ இப்போ உதாரணத்துக்கு என் சுரு, என் சுர, என் சுர் அப்படித்தானே. என் சுரு வந்து நோமல் என்று தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? நோமல். நோமல். என் சுரு நோம். ஆனால் நாங்கள் என்னது இசும் படிக்க போகல. நாங்கள் படித்தோம் பாரம் பாரம் இல்லைன்னு தானே படித்தோம். ஆனால் இதுக்கு பாரம் என்று சொல்லவான. என் சுருக்கு பாரம் என்று சொல்லவான. என் சுருக்கு சொல்லுங்க சாதாரணம் நோமல். என் சுர பாரம் இல்லை. என் சுர் மிகவும் பாரம் இல்லை. விளங்கிச்சா? ஏன் என் சுருக்கு பாரம் என்று சொல்லவானம் என்று நான் பிறகு சொல்லித்தரேன். சரியா? அதுக்கு நோமல் என்று மட்டும் சொல்லுங்க. இப்போ முஸ்லீமுக்கு நாங்கள் நோமல் என்று சொல்லலை. முஸ்லீமுக்கு சொல்லணும் பாரம். முஸ்லீமு பாரம் இல்லை. ஆனால் என் சுருக்கு சொல்ல போகல. என் சுருக்கு சொல்லுங்க நோமல். என் சுர் இல்லை. என் சுர பாரம் இல்லை. என் சுர் மிகவும் பாரம் இல்லை. மிகவும் கனம் இல்லை. கனம் இல்லை, பாரம் இல்லை, எல்லாம் ஒன்று தான். சரி தானேம்மா? ரைட். ஓகே, அதுதான் இன்றைக்கு பாடம். ரைட். ஓகே, அப்போ என்ன இதில் படிக்குதுண்டா? ரைட், உதாரணம் கொஞ்சம் பார்ப்போம். சரியா? பாருங்க, இது குர்ஆனில் வர உதாரணம். இன்னல்லாக லா யஸ்தை அன். அன் வந்து என்ன வந்திக்குது? எல் ரிப. எல் ரிப. அப்போ இதில் நார்மல் வெர்ஷன் என்ன? எல் ரிபு. எல் ரிபு. ஆனால் ஏன் இது எல் ரிபு ஆவிக்குது? பாரமில்லா பாரமில்லா சுட்டி. பாரமில்லாத ஹர்ஃப். இப்போ குர்ஆனில் நீங்கள் இதுவரை காண போகல பார்ப்பீங்க. இவர் பாரமில்லா வாங்கிக்கிறாரா? ஏன் வாங்கிக்கிறாரு? இது சுட்டி. சரி தானே? ஆனால் அவசரப்பட்டு எல்லாத்தையும் பார்க்க போவாங்க. சரியா? இது பாருங்க. அன் அன் தஸ்பஹு. தஸ்பஹூன. தஸ்பஹூன தைந்திக்கும். தஸ்பஹு ஆயுது அன் வந்து. அன் லன் லிக்கே இதன் அர்த்தம். அன் லன் லன் நுஷ்ரிக் க. அப்போ எப்படி இந்திக்கும்? நுஷ்ரிக்கு. மாஷா அல்லா, மாஷா அல்லா. நீங்கள் தான் எப்படி சொல்றீங்க? அன் லன் லிக்கை. லிக்கை. லிக்கை என்றது உம்மா லிக்கை என்னும் வரும், கெய் என்னும் வரும். ஓ, லீ என்னும் வரும். அப்படியும் வரும். நுசப்பி ஹக்க. அப்போ ஒரிஜினல் வார்த்தை எப்படி இந்திக்கும்? நுசப்பிஹக்கு. நுசப்பிஹக்கு. ரைட் தானே? கண்ணிங்களா? லிக்கை வந்து லீ என்னும் வரும், கெய் என்னும் வருது. லீ என்று வந்து கண்ணிங்களா? லியக்கூன. அப்போ ஒரிஜினல் லியக்கூன. ஓ, இது லியக்கூன. லீ வந்து சுட்டி யக்கூனா ஆவிக்குது. ஒரிஜினல் எப்படி இந்திக்கும்? நார்மல் எப்படி இந்திக்கும்? சாதாரணமானது எப்படி இந்திக்கும்? லியக்கூனா. அது இவர் தான் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் அவசரப்பட்டு நீங்கள் குழம்பிட்டீங்க. லியக்கூனையில் எத்தனை வார்த்தைக்குன்னு சொல்லுங்க பார்க்க. லியக்கூன. ஓ, எத்தனை வார்த்தை இது? இதை பார்த்து சொல்லுங்க. லியக்கூன. ஓ, எத்தனை வார்த்தை இது? முஸ்லிமூன் இஸ்மில். இது ஃபியில். இதில் உமா ரெண்டு வார்த்தை. இது ஒன்று லீ என்றது ஒரு வார்த்தை, யக்கூன என்றது ஒரு வார்த்தை. லீ லீ என்று இது லீ என்றது ஒரு வார்த்தை, யக்கூன என்றது ஒரு. லெக்கூன தான் ஃபிகல். யாழ் ஸ்டார்ட் ஆகுறது தான் ஃபிகல். என்னங்கச்சா? யக்கூன. அப்ப யக்கூனு. யக்கூனு. யக்கூனு தான் இந்திக்குது. யக்கூனு தான் யக்கூனையா மாறிக்குது. விளங்கிச்சா? அப்ப அந்த லீ என்றது இது ஹர்ஃப். இதுதான் இது அன் லன் லிக்கை. இதன் அர்த்தம் தானே? இது லிக்கை என்றது உம்மா லீ என்றும் வரும், கெய் என்னும் வரும், லிக்கை என்னும் வரும். இதை போட்டிக்கிறாங்க. இதா லீ என்னும் வரும், கெய் என்னும் வரும், லிக்கை என்னும் வரும். அதனால் இந்த வார்த்தைக்கு 3 வடிவங்கள் உள்ளன. லீ, கெய், லிக்கை. இது 3ம் மீக்குது. சரிதானே? அர்த்தமெல்லாம் நான் பார்க்கலம்மா. அர்த்தம் நாங்கள் பொறுக்கி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.
அர்த்தம் பார்க்க போனால் டைமும் எடுக்கும். அடுத்து எங்களுக்கு குருவான பார்க்கல டிரெக்டாக அர்த்தம் பார்க்கலாம். அர்த்தத்தை பற்றி யோசிக்க தேவையில்லை. அன்லன் லிக்கை இதன் ஹத்தா. ஹத்தா என்ன வந்தீங்க? ஹத்தா யக்கூல. யக்கூல. அப்ப யக்கூலு. யக்கூலு தான் யக்கூலையா ஆவிக்குது. விளங்கித்தானே? ஹத்தா யூமின்ன. இதை சொல்லுங்க பார்க்க சரியா எழுமெண்டா. ஹத்தா யூமின்ன. ஹத்தா யூமின்ன. ஹத்தா யூமின்ன. இது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் சும்மா ஹுவயன் சுருவில் வைத்து பார்க்கும். ஹுவயன் சுருவில் ஹுவயன் சுருவில் வைத்து பாருங்க பார்க்க. ஹுவயன் சுரு. ஹுவயன் சுருண்டா இது எப்படி இந்திக்கும்? ஹுவயன் சுர. ஹுவயன் சுரு தானே. இதை எழுதி வச்சு உங்களுக்கு சொல்ல எழுமா? அது அது ஹுவயன் சுருவை இதை வச்சு சொல்ல எழுமா? ஹுவ யூமினு. யூமினு. மாஷா அல்லாஹ். கண்ணிங்களா ஹுவ யூமினு சொல்லுங்க சாட்ட. ஹுவ யூமினு. ஹுமா யூமினானி. யூமினானி. ஹுமா யூமினூன. உம்மாக்கு போறோம் எப்படி உம்மா வர உம்மா யூமினூன. ஹும் யூமினூன. ஹிய யூமின் யூமின் ஹிய தூமினு. ஹிய தூமினு. ஹுமா தூமினானி. ஹுன்ன யூமின். ஹுன்ன யுமின்ன. யூமின். அதுதான் இது. உன்ன யுமின்ன. அவர் மாறல்ல. அதுதான் மாறில்ல. உன்ன யுமின்ன. பொம்பளை நிறைய பொம்பளை. இதுதான் கேம். இப்போ நீங்க வந்து இதை பார்த்து சொன்னீங்களே ஹுவ எதுண்டு, அதுதான் கேம். இதை கண்ணொன்னு ஹுவையை கண்டுபிடிக்கிறே தான் கேம். இந்த உதாரணத்துக்கு ஹத்தா யக்கூல ஹுவ யக்கூலு ஹுமா யக்கூலானி ஹும் யக்கூலூன ஹிய தக்கூலு ஹுமா தக்கூலானி ஹுன்ன யக்குல்ன. யக்குல்ன அப்படி வரும். சரிதானேம்மா? ரைட். இது விளங்கிச்சு தானே? அப்போ அடுத்தே படித்தோம் என்னை மிகவும் கனமில்லாதது. அதில் உதாரணங்கள் படித்தோம். ஓகே. இதில் வந்து சில விஷயங்கள் இவங்க எழுதிக்கிறாங்க, அதையும் கொஞ்சம் வாசிப்போம். லீ கை லிக்கை. இதை பாருங்க. லீ கை லிக்கை. இது மூணும் இல்லை மற்றது. அது இது அன்ல ஸ்டார்ட் ஆகுது. எது மல்லி வாவுண்டு வல்ஃபல்லி. அது வந்து நீங்க அன்லன் லிக்கை இதன் ஹத்தா இல்ல இது அன்லன் லிக்கை இதன் ஹத்தா. அது இன்லம் லம்மா வல்ஃபல்லி. சாட்ட நீங்க வந்து நினைவச்சுக்கொள்ளணும். இன்னையும் ஈன அன் ஐன இன் வல்ஃபல்லி. அத இன்ன நினைவச்சு அது வந்துடும். அதை பத்தி அதை ஸ்டார்ட் மட்டும் நினைவச்சுக்கோங்க. இல்ல இல்ல இன்லம் லம்மா வல்ஃபல்லி. இன்லம் லம் லம்மா வல்ஃபல்லி. ஓ இன்லம் லம்மா வல்ஃபல்லி. இது இது இல்ல. இது அன். இது அன் லன் அன்லன் லிக்கை இதன் ஹத்தா. அப்ப இன்னைக்கு லீயும் வரும், கையும் வரும், லிக்கையும் வரும். ஆனா பாடமாக்கல அப்படி பாடமாக்குவாங்க. லிக்கைன்னு மட்டும் பாடம் நினைவு வச்சுக்கோ. ஓகே. ஆனா பாடமாக்கல நினைவு வச்சுக்கொள்ளணும். அப்பதானே நினைவு வரும். அது சரி, நீங்க சொல்றது சரி. ஓகே. இதுல சில விஷயங்கள் எழுதிக்கிறாங்க, அதையும் கொஞ்சம் பார்ப்போம். இதுக்கு அர்த்தம் எழுதிக்கிறாங்க. முதலாவது இணைப்பி என்னது இணைப்பியாக பயன்படுத்தப்படும் உதாரணம் படிக்க வேண்டும். ஓகே. அது தேவையில்லை. அர்த்தத்தை தான் சொல்லிக்கிறாங்க. இதுவும் எல்லாம் அர்த்தம் தான் வெந்திக்கு. இது மூணும் படிக்குது. ஓகே. இதில் பெருசாக ஒன்றும் இல்லை, அர்த்தம் தான் இருக்குது. இதில் கொஞ்சம் விஷயங்கள் சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்லிக்கிறாங்க? இன்னுக்கு சொல்லிக்கிறாங்க கடந்த மற்றும் நிகழ்காலத்துக்கு பயன்படுத்தப்படும். கடந்த காலத்துக்கும் இதுவும் கடந்த காலத்துக்கும் போடுவாங்க. ஆனால் வந்து மிகவும் பாரம் இல்லாமல் மாறாது. அதுக்கு காட்டிக்கொள்ளே இல்லை. இல்லை அர்த்தம் வரும். ஆனால் வந்து இது மிகவும் கனமில்லாமல் மாறல. நிகழ்காலம் தான் மிகவும் கனமில்லாமல் மாறும். என் சுர்ராவும். ஆனால் நசர் ஆகாது. அது இன்வந்தன்னு நசரே ஆகாது. இது நசர் ஆகாது. சரிதானே? நிகழ்காலத்துக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. கடந்த காலத்தில் அர்த்தம் தள்ளுகிறது. சரி, இதை பார்க்க தேவையில்லை. இதெல்லாம் வந்து நாங்கள் படிக்கொள்ள பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இப்போ இதெல்லாம் தள்ள போட்டால் அவங்களுக்கு இப்போ நாங்கள் இதெல்லாம் அர்த்தம் எப்படி எடுக்கிறேன்னு தான் சொல்லித்தராங்க. அது சொல்லி அதை பற்றி பார்க்க தேவையில்லை. அர்த்தம் பார்க்க போக்குள்ள நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். எத்தனைக்குதும்மா?
57 57 இருக்குது 57 இருக்குது. நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? என்ன செய்யணும்? நிகழ்காலம் இயல்பானதுன்றது நோமல். நான் சொன்ன நோமல் சாதாரணமானது. இயல்பானதாகண்டா அதுக்கு என்னென்று போடணும். கனமில்லாததாக இருந்தால் எல்லென்று போடணும். அல்லது மிகவும் கனமில்லாதது இருந்தால் என்ன போடணும்? டி என்று போடணும். உங்களுக்கு இஷ்டமான எழுத்தை நீங்கள் போடுங்க. உதாரணத்துக்கு கனமில்லாததுண்டா காவை போடுங்க. இயல்பானதுண்டா ஈய போடுங்க. உங்களுக்கு இஷ்டமானது போடுங்க. அது பிரச்சனை உங்களுக்கு விளங்கினா சரியா? ஓகே. உதாரணம் எத்தனாவது உதாரணம் செய்வோம்? உதாரணம் 15 செய்வோமா? உதாரணத்துக்கு 15. ஓகே. இது நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். நான் ஒன்று செய்கிறேன், அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். இன் யஸ்தஈசு சரிதானே? அப்போ என்ன வந்திக்குது? இன் வந்திக்குது. இன் வந்தா இன் லம்மா வல் ஃபல்லி. இது மிகவும் கனமில்லாதது. ஐ சுட்டி நான் டீ என்று போட்டுறேன். சரிதானே? அப்போ இது எப்படி ஒரிஜினல் இந்திக்கும்? யஸ்தஈசூன வெட்டிப்பட்டு யஸ்தஈசுவாவிக்குது கனமில்லை. மிகவும் கனமில்லாததுக்கும் அப்படித்தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு இதை பார்த்தா தனியாக பார்த்தா மிகவும் கனமில்லாததான் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இன்னும் வச்சவங்களுக்கு கண்டுபிடிக்க இது சுக்குன் வரணும். சுக்குன் வாரன்னு நினைச்சுக்கொள்ளணும். சுக்குன் வாரம் என்ன? மிகவும் கனமில்லாத சுக்குன் மாதிரி. மூணாவது சுக்குன் தானே வருது. சுக்குன் வருது. ஆனால் இன்னும் சுக்குன் வராது. இன்னும் நூன் தானே வெட்டிப்படும். அதை நினைவச்சுக்கொள்றதுக்கு நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க. பிரச்சனை இல்லை. மாஷா அல்லா. நீங்கள் எல்லாம் லாஜிக்காக யோசிக்கிறீங்க. மாஷா அல்லா. நல்ல வெரி குட். சுக்குன் பேசு தவறு சுக்குன். அப்போ இன் வந்தா மிகவும் கனமில்லாத. இன் வந்தால் நினைவச்சு கொள்ளணும். மிகவும் கனமில்லை. அடுத்தது மிகவுமே கனமில்லாதது தான் வருது. ரைட்டா? இன்னொரு உதாரணம் செய்வோம். 29. ஹல் அத்தபிஉக. இதை பார்த்தா உங்களுக்கு ஓகே. ஹல் எங்களுக்கு தெரியுமே, இது ஃபிஹில் ஒன்று இல்லை. அப்போ ஃபிஹில் இங்கே தான் இருக்குது. அத்தபியுக என்றது எத்தனை வார்த்தை? அத்தபியு க என்றது அந்த என்ன உங்களுக்கு தெரியும். அப்போ அத்தபியு என்றது சாதாரணமா கனமில்லாததா மிகவும் கனமில்லாத? சாதாரண. பேசி நோமல் என்னென்று போட்டுதான் இருக்குது. இன்னொன்று செய்யணுமா? இன்னொன்று தனியாக எல்லாம் செஞ்சு கொள்றீங்களா? இன்னொன்று செய்யணுமா? ரைட். ஓகே. இன்னொன்று எத்தனை? இதை 44 செய்வோம். 44. இப்போ இது நீங்களே யோசிச்சு சொல்லுங்களே. முதலாவது என்ன தெரியுமா செய்யணும்? இதை சேர்ந்து வர பிரதி சொல்ல அங்கிட்டு ஆக்கிடும். உமாவை அங்கிட்டு ஆக்கிடுங்க, இல்லாட்டி குழம்பிடும். இவரை அங்கிட்டு ஆக்கியாச்சு. இப்போ சொல்லுங்க. யுர்ஹிக்க ரெண்டாவது மிக கனமானது கனமில்லாது நோமல். அதுதான் குழம்பிட்டோம் உங்களுக்கு கண்ணியலா. யுர்ஹிக்க தானே. எத்தனை இருக்குது? எத்தனை ஜாயிக்குது? ஒன்று நோமல். ரெண்டாவது ஒன்று நோமல், ஒன்று கனமில்லாதது, மிகவும் கனமில்லாதது. இது என்னது? இது யுர்ஹிக்கத்தானே. அன்வந்திக்கிற சுட்டி மிகவும் கனமில்லாதா? மிகவும் கனமில்லாது. இப்போ தானே சொன்னீங்க சுக்குன் வரணும் என்று. அதுதானே இது யுர்ஹிக்கத்தானே. அப்போ நோமல் தானே. அது ரெண்டாவது தானே. ரெண்டாவது நோமலா? சரி, ஓகே. நான் 1 2 போடுறேனே. ஒன்றாவது என்னது? கனமில்லாதது, கடமானது. அதுதான் பிள்ளை. ஒன்றாவது நோமல். ஒன்று நோமல். ரெண்டாவது கனமில்லாது, லைட். மூணாவது மிகவும் கனமில்லாது. இப்போ எது இது? ரெண்டாவது எது? ரெண்டாவது வந்தது நோமல் தானே. ரெண்டாவது நோமல் இல்லம்மா, ஒன்றாவது தான் நோமல். அது லைட், கனமில்லாதது. அதுதான் உங்களுக்கு குழம்புது. இதான் பாருங்க, மனவாசிக்குது. இயல்பானது நோமல். இயல்பாகின்ற நேச்சுரல். நோமலாகவே அதுதான் நீக்குது. கனமில்லாதது லைட். மிகவும் கனமில்லாதது தான் டீ. அப்புறம் எது ஒன்றாவது? இயல்பானது. அதுதான் இது தீலா. இதே இல்லைங்களே, இது இல்லாமங்க. இதுவும் குழம்புரை. இயல்பானது என்னது? ஒன்று பேசு போடுங்களேன். இயல்பானது இயல்பானது பேசு.
கனமில்லாதது தவறு, அது தவறு. மிகவும் கனமில்லாத சுக்குன். சுக்குன். அப்ப என்னது இது? எங்க இது? எங்க? ஓகே, இங்க. இது இப்போ பேசித்தானே இருக்குது. பேசுதா இது. அப்ப என்னது? அத்தபியூ. அப்போ இவர் ஒன்றாவது அந்த பேசிக்கிறத சுற்றி எங்கம்மா பேசிக்குது? இது ரெண்டாவது என்ன? அன் யுர்ஹிக்க. அப்போ என் சுரு தன் என் ஹுவ யுர்ஹிக்க அவன் லேசி மெத்தட்னு சொல்லுவாம்மா. இதை மட்டும் பாருங்களேன், அண்ணன் மட்டும் பாருங்களேன். அன்ல எதுல நீங்க அன் படிச்சீங்க? அன்லன் லிக்கே இதன் ஹத்தா எங்க படிச்சீங்க நீங்க? நோமல் இல்லம்மா. நோமல் வந்து என் சுரு நோமல், என் சுர கனமில்லாதது. ஓ, என் சுர் மிகவும் கனமில்லாதது. நீங்க இதை சுக்குன்னு அதே மறந்துடுங்க. இது என்ன, இது உங்களுக்கு குழம்பு நூன் வரப்போகல. நீங்க நினைவு வச்சுக்கொள்ளணும், இப்படித்தான் நினைவு வச்சுக்கணும். லாஜிக்கை மட்டும் நினைவு வச்சுக்கோங்க. என்ன லாஜிக்? ஒன்று வந்து நோமல் இயல்பானது, ஒன்று வந்து இயல்பானது. அதுக்கு ஹர்ஃப் ஒன்றும் வந்திக்க தேவையில்லை. அப்படி இல்லாட்டி வெளியால பார்த்தா நோமலா ஈக்கும். கனம் இல்லாதது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறே? அதுதான் தவறு தேரின்னு நினைச்சுக்கொள்ள வேணாம். ஒன்று நினைச்சுக்கோங்க, அன்லன் லிக்கே இதன் ஹத்தா. இது வந்தா கனம் இல்லாததான் மாறும். அப்படி இல்லாட்டி இதை நினைச்சுக்கோங்க, சாட்டை என் சுரு. என் சுரு மட்டும் என் சுரு என்று வரும். ஆனா என் சுராணி என் சுருனையில வந்து நூன் மட்டும்தான் இல்லாம போ. எனக்குச்சா? அப்ப நீங்க வந்து என்ன நினைச்சுக்க, அன்லன் லிக்கே இதன் ஹத்தா. கனம் இல்லாததுண்டா அன்லன் லிக்கே இதன் ஹத்தா. மிகவும் கனம் இல்லாததுண்டா இன்லம் லம்மா வல் ஃபல்லி. அதை மட்டும் நினைச்சுக்கொண்டா போதும். உங்களுக்கு இதை செய்யக்கொள்ள அது மறக்குதுண்டா இதை பிரிண்ட் அவுட்டை சைட்ல வச்சுக்கொண்டு பாருங்க. சரியா? ரைட். இப்போ இன்னொன்று செய்யறேன். இது வந்து என்னது? எங்கது அன். இது அன் என்றது எதுக்கு வரும்? அன்ன்றது அன்லன் லிக்கே இதன் ஹத்தா. அது வந்து நார்மலுக்கு தான் வரும். அது நார்மல் இல்ல, மிகவும் கனம் இல்லாததுக்கு இல்ல. அது வந்து கனம் இல்லாதது. ரெண்டாவது கனம் இல்லாதது. ஓ, ரெண்டாவது கனம் இல்லாததெல்லாம் விடுங்க. கனம் இல்லாதது மிகவும் கனம் இல்லாதது. ஒன்று வந்து இயல்பானது, கனம் இல்லாதது, மிகவும் கனம் இல்லாதது. அன் வந்தால் மிகவும் கனம் இல்லாததா? கனம் இல்லாதது உம்மா. ரெண்டாவது கனம் இல்லாதது. ஓ, நீங்க வந்து இந்த கனம் இல்லாத மட்டும் நினைச்சுக்கோங்க. ஏன் மிகவும் கனம் இல்லாதன்னு சொன்னீங்க? நீங்க சொன்னீங்க மிகவும் கனம் இல்லாத. மிகவும் கனம் இல்லாதது தான் இன்லம் லம்மா வல் ஃபல்லி. விளங்கிச்சா? கிளியரா? ரைட். ஓகே, இன்னொரு உதாரணம் செய்வோம். இதை சொல்லுங்களே. இன்லம் லம்மா வல் ஃபல்லி. இன்லன். இது அதுதான் பாருங்க. இன்லம் லம் லம். இது லம் இல்ல, இது லன். அப்ப அன்லன். அது அன்லன்ல வருது. கனம் இல்லாதது. சரியா சொல்லுங்க. கனம் இல்லாதது. ரைட். மிகவும் கனம் இல்லாது, கனம் இல்லாது. விளைத்தானே கனம் இல்லாது. சரிதானே? அது கா என்று எழுதினா சரி. நான் வந்து இப்போ கா என்று எழுதினா சரி. ரைட். இன்னொன்று பார்ப்போமே. ஓகே, இதை சொல்லுங்கண்ணே. அன் யஷா அல்லாஹு. அன் யஷா அல்லாஹு. இதுவும் கனம் இல்லாதது. அன் வந்தீங்கிற சொல்லிட்டேன். ரைட் மாஸ்டர். இப்போ வந்துட்டு உங்களுக்கு சரி. லம்மா யலமி. அப்போ இன் லம் லம்மா வல் ஃபல்லி. இது வந்தது மிகவும் கனம் இல்லை. மாஷா அல்லாஹ். இப்போ வந்துட்டு அப்போ இதில் பாருங்க, இன்னொரு பிரச்சனை ஒன்று வரும். லம்மா யலமி என்று தான் இருக்குது கண்ணிங்களா? அப்போ நாங்கள் படித்தோம் மிகவும் கனம் இல்லாதது என்னென்று படித்தோம்? சுக்குன் வரணும் என்று படித்தோம். அப்போ லம்மா யலம் என்று தானே வந்திக்குது, யலம் என்று தானே வரணும். ஆனால் ஏன் யலமி வந்திக்கு தெலுங்க சொல்லுங்க பார்க்க. யலம் வார இடத்துல யலமி என்று வந்திக்குது. இல்லம்மா, ஏன் தெரியுமா? யலம் அல்லாஹு என்று சொல்ல கஷ்டம். ஐசுதீன் சுக்குனை என்ன செய்கிறாங்க அவங்க? கீழே போட்டுட்டாங்க. அதை சேர்க்கறதுக்கு தான் அப்படி வந்து. அப்படி வந்தாலும் ஓகேயா? ஓ, லெம்மாவை பார்த்தா அவங்களுக்கு கண்டுபிடிச்சு கொள்ளையிலும். இது வந்து சுக்குன் தான். சுக்குனை போட இல்லாததுக்கு, இதை சேர்க்கறதுக்கு தான் இதை போட்டிக்கிறாங்க. இல்லாகு என்று.
அப்போ ஏன் இதை சேர்க்கறதுக்கு ஜவர போடல ஜவரையும் போடலுமே பேச போடையிலும் தவற போட பேச போடலும் ஜவர போடலும் ஏன் ஜவரம் பேச போடாம இதை தேர போட்டாங்க தெரியும் ஏனெண்டா உம்மா பேச போட்டா அது வந்து நோமல் ஆகும் லம்மா வந்தா நோமலா வேலுமா இல்ல ஏலா ஜவர போட்டா அது வந்து சாதாரண அது ரெண்டாவது கனமில்லாதாகும் லம்மா வந்தா கனமில்லாததா வேலுமா இல்ல ஏலா நம்ம வந்தா அகவே கனமில்லை காலையில சுக்குனை தான் போடணும் சுக்குனை போடே மேலா சுக்குனை போட்டா சேக்கேலா ஐசுட்டீம் பேச போடே மேலா பேச போட்டா சேக்கேலும் ஆனா பேச லெம்மாக்கு பேச இஷ்டமில்ல ஃபதாவா போடேலா ஜவர போடேலா ஏன் ஜவர போட சமர போட்டா சேக்கேலும் ஆனா ஜவர போட்டா என்ன பிரச்சனை அது வந்து கனமில்லாததான் மாறும் லெம்மா கனமில்லா அதுக்கு இஷ்டம் இல்லை அப்போ என்ன செய்கிறேன் சுக்குனை போடே மேலா அது சொல்லி கடைசி என்ன பேலன்ஸ் ஆகிச்சு நேராக போட்டு விட்டாங்க ஆனால் சரியான இது வந்து லம் எகுலம் எகுலம் தான் சரியானது அது இது அல்லாண்ட வார்த்தையோட சேர்க்கறதுக்கு தான் எகுலம் இல்லாவில்னு வந்து விளங்கிச்சாம்மா அப்படி எல்லாத்துக்கும் இப்படி இதை மாதிரி செலவிடுறது மட்டும்தான் வரும் ஓகே இது சொல்லுங்களேன் ஹத்தா அபுலுக ஹத்தா முதல்ல ஸ்டார்ட் ஆகுங்க அன்ல தான் ஸ்டார்ட் ஆகணும் அன்லம் இல்ல லன் அன்லன் இதன் இதா ஹத்தா அதான் ஓ இதா தேவையில்லை இதாவே பாடமாக்கிட்டீங்களா நீங்க இதா பாடமாகுது அன்லன் லிக்கை இதன் ஹத்தா அன்லன் லிக்கை இதா ஹத்தா இதன் அன்லன் லிக்கை இதா ஹத்தா இதன் ஹத்தா அன்லன் லிக்கை இதன் ஹத்தா அன்லன் லிக்கை இதன் ஹத்தா சரிதானே மற்ற நல்ல பாடமாக்கணும் அன்லன் லிக்கை இதன் ஹத்தா அப்ப இது என்ன வந்து ஹத்தா வந்து இது அப்ப இது வந்து கனமில்லாதது வெரி குட் கனமில்லாதது அப்ப இதை சரியாண்டு செக் பண்றதுக்கு நீங்க என்ன செய்யணும் ஃபீல போய் கொஞ்சம் பார்க்கணும் அப்ளுவா என்ன வந்து கடைசி தவறு வந்து அப்ப சரியா கனமில்லாத சவறு வந்தா சரி சரி விளங்கிச்சாம்மா ரைட் ஓகே இன்னொன்று பாப்போமா எது ஓகே அது கேட்க சதஜிதுனி சரிதானே சாலை ஏதாவது ஒரு வார்த்தை நாங்கள் சாலை படித்தோம் ஹுவ என்சுருமா என்சுரான்ல சா படித்தோமா ஹுவ என்சுருமா என்சுரான் ஏதாவது சாலை ஸ்டார்ட் ஆகுதா இல்லை உண்டோ யாழை ஸ்டார்ட் ஆகும் அலிஃப்ல ஸ்டார்ட் ஆகும் இல்லாட்டி தாலை ஸ்டார்ட் ஆகும் அப்போ அது இது சம்மந்தம் இல்லாத உண்டு இதை நீங்கள் வெட்டணும் இது வந்து வா ஃபா மாதிரி வாரண்டு சரியா நான் என்னட்டு பிறகு சொல்கிறேன் தஜிதுனி இதில் சேர்ந்து வாரது என்ன அணையா அனத்தான் இதில் சேர்ந்து வார பிறகு சொல்ல என்ன நீ தானே நீ அப்போ நீ ஏன் வெட்டணும் தஜிது இது கனமையானது கனமில்லாதது அதுதான் பிழை அதுதான் பிழை கனமானது என்னொன்று இல்லை ஃபிகில் கனமானது என்னொன்று ஃபிகில்ல இல்லை நான் உங்களுக்கு அதுதான் சொன்னேன் 3 தான் இருக்குது ஒன்று சாதாரணமானது கனமில்லாதது மிகவும் கனமில்லாதது இது சாதாரணமானது தஜிது சாதாரணமானது தூத்தானே ஓ கனமானதுன்னு சொல்ல வானம் அதுதான் சொன்னேன் கனமானது இல்லை அது சொன்னதான் உங்களுக்கு குழம்புது 3 தான் இருக்குது சாதாரணமானது கனமில்லாதது மிகவும் கனமில்லாது மிகவும் கனமில்லாது இது சாதாரணமானது தஜிது சாதாரணமானது சரி இதை நீங்க கனமில்லாததாக்குங்க தஜுத இல்ல தஜிது தஜித மிகவும் கனமில்லாத தஜித் அவ்வளோதான் சரி லேசி உம்மா பெருசா கஷ்டம் இல்லை இது சரியான லேசி நான் சொன்னேன் தானே உனக்கு லேசப்பா நான் படிக்கிறேன் இப்பதான் எனக்கு வரணும் ரைட் ஓகே வரும் இன்ஷால்லா வரும் லேசன் நினைங்க வரும் ஓகே இதை சொல்லுங்க பாக்கப்பா அன்தஜ்ஜல அப்ப
இது அன்தானே அன் வந்தது சாதாரணமானது இல்லை எனக்கு அது தான் தெரியும் அல்லாஹு அக்பர். அன் இன் அன் லம் அது நான் சாட்டை பார்த்து செய்கிறது தெரியாது. சரி ஓகே மர கடைசியாக சொல்கிறோம். எத்தனை ஜாதி இருக்குது? 3 இருக்குது. 3 இருக்குது. எத்தனை இருக்குது? 3. ஒன்றாவது என்ன? சாதாரணமானது, கனமில்லாதது, மிகவும் மிகவும் சாதாரணமான கனமில்லாத அது தெரியும். இது தமிழ் குழம்புறேன் எனக்கு. உம்மா சாதாரணமானது, கனமில்லாதது, மிகவும் கனமில்லாதது. சாதாரணமானது நீங்கள் சொன்னீங்க பேசு வரும் என்று. கனமில்லாதது நீங்கள் சொன்னீங்க சவறு வரும். மிகவும் கனமில்லாதது சுக்குன் வரும். இது சரிந்தானே? சாதாரணமானதுக்கு ஹருஃப் வராது, ஹருஃப் தேவையில்லை. கனமில்லாததுக்கு ஹருஃப் வரும், மிகவும் கனமில்லாததுக்கு ஹருஃப் வரும். ஸ்டெப் பை ஸ்டெப் போங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் போங்க. எனக்கு விளங்கிட்டு உங்களுக்கு விளங்கிட்டேன். ஸ்டெப் பை ஸ்டெப் போங்க. அப்போ இதுக்கு ஹருஃப் வராது, இதுக்கு ஹருஃப் வரும். என்ன ஹருஃப் வரும்? அன் லன் லிக்கை இதன் ஹத்தா. இது அன் என்றதை நினைவு வச்சுக்கோங்க. இதுக்கு ஹருஃப் வரும். இதுக்கு என்ன ஹருஃப் வரும்? இன் என்ற ஹருஃப் வரும். அப்போ இன் என்ன ஹருஃப் வந்திக்குது? அன். அன் என்ற பாரமில்லாதது, கனமில்லாதது. அப்போ இது என்னது? கனமில்லாதது. இதை செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்றுமெண்டா பாருங்க. ஃபதா வந்திக்குது. அவ்வளோதான். அன்னில்லாட்டி தஜிது. தஜிது இல்லை, தஜ்அலு. தஜ்அலு. தஜ்அலு என்று வந்திக்கும். நார்மல் தஜ்அலு. தஜ்அலு. அன் தஜ்அல. அன் தஜ்அல. இன் தஜ்அல். தஜ்அல். அவ்வளோதான். நார்மல் வந்தது லு. லு. தஜ்அலு. சாதாரணமானது தஜ்அல. தஜ்அல. மிகவும் கனமில்லாதது தஜ்அல். தஜ்அல். அதுக்கு ஹர்ஃப் இருக்குது. அன்லன் லிக்கே இதன் ஹத்தா வந்தா கனமில்லாதது. இன் லம் லம்மா வல் ஃபல்லி வந்தா மிகவும் கனமில்லாதது. ஹர்ஃப் வராட்டி நோமல். நோமல் என்று தான் நினைவு. ஓகே, இன்னொன்று செய்வோமே. ஓகே, இது கொஞ்சம் கஷ்டம். லீ வந்திக்குது. அப்போ இது கொஞ்சம் கஷ்டம். இதோட முடிச்சு கொள்வோமா? அன்லன் லிக்கை இதா ஹத்தா. இதா ஹத்தா. சரி, காவில்லை. இதன் என்ன சொல்லல, இதான் சொல்லு, பிரச்சனை இல்லை. அதே இதா. ரெண்டு மீக்குதா? ரெண்டு மீ நான் உங்களுக்கு சொன்னேன். ரெண்டு மீக்குதான். இதோ நான் வெட்டினேன். நீங்க இதா என்று கொண்டே தான் இருக்கிறீங்க. பிரச்சனை இல்லை. இதை சரி சொல்லுங்க. இதன் சரி, இதா சரி, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இஷ்டமான சொல்லுங்க. அதே அப்ப எனக்கு அது வருது, இது வராது. இதா தான் கூறுவாங்க நிறைய வாரே. இதா ஜா நஸ்ருல்லா அல் ஃபத்ஹ். பிரச்சனை இல்லை. இதன் என்ன நினைச்சுக்கொள்ளலாம். சரி, இதா என்ன நினைச்சோ சரி, பிரச்சனை இல்லை. பாடமாங்கினா சரி. இது என்ன வந்துச்சு? நாங்கள் எத்தனாவது பார்க்குறோம்? அது இல்லை, அது இல்லை. இது லித்துகுரிக்கா. இதுதான் நான் கஷ்டம்னு சொன்னேன். அப்போ அன் லென் லிக்கை இதன் ஹத்தா. ஹத்தா. அன் லென் லிக்கை. இதில் லீ வருது. இப்போ இன் லென் லெம்மா. அது லெம்மா லீ வல் ஃபல்லி. அப்போ இது கனமில்லாததுக்கு தான் வருது. என்ன ரெண்டாவது லித்துகுரிக்க. நான் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் கஷ்டம். ஏன் கஷ்டம் தெரியுமா? ஒன்றாவது வந்து இந்த லீ வந்து ஹர்ஃப் என்று விளங்கிட்டா அதில் பிரச்சனை இல்லை. இப்போ பிரச்சனை வந்து இந்த லீ வந்து எதுடா ஹர்ஃப்? கனமில்லாதது ஹர்ஃபா, மிகவும் கனமில்லாத ஹர்ஃபா என்றது தான் பிரச்சனை. ஏன் தெரியுமாம்மா? ரெண்டுக்கும் இதை லீ இருக்குது. ஏனெண்டா அன் லன் லிக்கை இதன் ஹத்தா. நான் சொன்ன லிக்கை என்று வரப்போகல உண்டோ, லீ என்னும் வரும், கெய் என்னும் வரும், கீ என்னும் வரும். அப்ப இது வந்து மிகவும் கனமில்லாததுக்குள்ள ஈக்குது. விளங்கிட்டா? மிகவும் கனமில்லாததுக்குள்ள ஈக்குது. அப்ப இது ரெண்டாவதுக்கு வரையலும். இன்னொன்று ஈக்குது இன் லம் லம்மா வல் ஃபல்லி. அப்படின்டா இது லீ ரெண்டு இடத்துலயும் ஈக்குது.
அப்போ மிகவும் கனமில்லாததுலேயே மீக்குது, மிகவும் கனமில்லாததுல நீக்குது. இப்போ பிரச்சனை என்றா கனமில்லாததுலேயே மீக்குதுண்டா, மிகவும் கனமில்லாதது இதில் ஈக்குதுண்டா, எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன் ஈன வந்திக்கிறலி இது கனமில்லாததுலையா இல்லை மிகவும் கனமில்லாததுலையா? இந்த காப்பு சவறு வந்து காஃபு மாஷா அல்லா மாஷா அல்லா, காஃபுக்கு தவறு வந்திக்குது. காஃபுக்கு தவறு வந்தா இது கனமில்லாததா மிகவும் கனமில்லாததா? கனமில்லாதது. அப்ப இது லீ வந்து கனமில்லாதது. லீ காஃபுக்கு சும்மா சரி ஜேரு வந்து தெரிசனா ஜேரில் சுக்குன் வந்தால் ஓகே, சுக்குன் வந்து என்னன்னு சொன்னா இது வந்து மிகவும் கனமில்லாதது. இது லீ வந்து மிகவும் கனமில்லாதது. இந்த வரை தான் கண்டுபிடிக்கணும். ஓ லீ மட்டும்தான், லீ மட்டும்தான் ரெண்டுலேயும் வருது. அடுத்ததெல்லாம் இப்போ அன் என்றது கனமில்லாதது, அன் லன்னும் கனமில்லாதது, அன் லன் லம்மாவும் கனமில்லாதது, அன் லன் லம்மா வல் ஃபல்லி இல்ல சாரி, அன் லன் லிக்கை இதன் ஹத்தா, அன் லன் லிக்கை இதன் ஹத்தா. அது கொஞ்சம் இதாகிட்டு அன் என்றது கனமில்லாதது, அன் லன்னும் கனமில்லாதது, அன் லன் லிக்கை லீக்கை கனமில்லாதது, லிக்கையும் கனமில்லாதது, அன் லன் லிக்கை இதன் கனமில்லாதது, ஹத்தாவும் கனமில்லாதது. அப்ப இது என்ன வந்தாலும் கனமில்லாது. அது லீ மட்டும்தான் இங்கிட்டும் வருது. இதுல இன் லம் லம்மா வல் ஃபல்லி, இன் வந்தா மிகவும் கனமில்லாதது, லம் வந்தா மிகவும் கனமில்லாது, இன் லம் லம்மா வந்தா மிகவும் கனமில்லாது, லீ வந்தாலும் மிகவும் கனமில்லாது. ஓ லீ வந்தாலும் மிகவும் கனமில்லாது, வல் ஃபல்லி வந்து வல் ஃபல் வல் என்னும் வரும், ஃபல் என்னும் வரும். அது லீ மட்டும் வந்தா நீங்க ஃபிகலை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் இது கனமில்லாததா மிகவும் கனமில்லாதது. விளைத்தானே இன்னொரு ஆனால் ஒரு பிரச்சனை வரும். உதாரணத்துக்கு லீ வந்து என் சுருவா மாறுது, லீ வந்து என் சுருவன்னு மாறிட்டு என் சுருவை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா என் சுரு கனமில்லாததும் என் சுரு தான். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இது வந்துட்டு எது உதாரணத்துக்கு இது என்னங்களே என் சுருன தானே இஞ்சி, என் சுருன இஞ்சி, என் சுருவில நூனை வெட்டி நாங்கள் கனமில்லாதது ஆக்கினோம். மிகவும் கனமில்லாதது என்ன? இல்ல என் சுருவே தான். கனமில்லாததும் என் சுரு தான், மிகவும் கனமில்லாதது என் சுரு தான். இதுக்கு லீ வந்துச்சுண்டா இதை கண்டுபிடிக்கலாம். இதை மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க அர்த்தத்தை பார்க்கணும். அர்த்தத்தை ஏன்னா இதை ரெண்டு லீக்கும் டிஃப்ரெண்ட் அர்த்தம் இருக்கும். அப்போ ஐன குர்ஆன்ல வார விடத்தை வச்சு தான் நாங்கள் சொல்லணும். அப்போ இதுக்கு இது அர்த்தம் தான் எடுக்கணும். அவ்வளோதான். ஆனால் இப்போ நீங்கள் அர்த்தம் பார்க்குறல்ல, இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கணும் வந்து என்னது இது சாதாரணமா கனமில்லாததா மிகவும் கனமில்லாத, அவ்வளோதான். இது 57 நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்கண்டா, இப்போ கஷ்டமாக விளங்கினதுக்கு இந்த 57 முடிச்சிட்டிங்கண்டா உங்களுக்கு ஈஸியாக இது வந்துடும். நீங்கள் என்ன செய்யணும், இந்த 57 முடிங்க. இன்ஷா அல்லாஹ் இதை நான் பிரிண்ட் அவுட் எடுத்து தரேன். 57 முடிங்க. அப்போ உங்களுக்கு இது ஈஸியாக வந்துடும். சரிதானேம்மா? மொல்ல செய்யுங்க. நீங்கள் மொல்ல செய்யுங்க. நான் வந்து சிலபஸை முடிச்சுட்டோம் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ். இப்படியும் வந்து என்ன எத்தனை இது இப்போ 60 இன்றைக்கு நாங்கள் பண்ணது 63வது பேஜ், 66 67 68 பேஜ் இல்லை. அப்போ 67 உதாரணங்கள் தான் இருக்குது. 66 இன்னும் 4 பேஜ். இன்றைக்கி 60 எத்தனை பண்ணோம்? 63 தானே பண்ணோம். 1 2 3 இது அசைன்மெண்ட். இன்னும் 2 பேஜ் தான் படித்தரையும் உங்களுக்கு. அப்புறம் சிலபஸ் முடிஞ்சு மறுபயணம் என்ன பண்ண போகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கி ஒரு முடிஞ்சிட்டேங்கடா. மறுபயணம் என்ன பண்ண போகிறோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இது எல்லாம் கேள்வியை நீங்கள் தனியாக செய்யணும். முதல்ல இருந்து எல்லா அசைன்மெண்ட்டையும் நான் தரணும் உங்களுக்கு. எல்லாம் பிரிண்ட் அவுட் பண்ணி தனியாக செய்யணும். அதுக்கப்புறம் நான் எல்லாத்தோட ஆன்சரும் நான் செஞ்சுக்கிறேன், ஆடியோ செஞ்சுக்கிறேன். அந்த ஆடியோவை கேட்டு நீங்களே செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு என்னென்ன பிழையாவிச்சோ அது எல்லாத்தையும் நாங்கள் ஒரு வீடியோ செஞ்சு பிழையாவின எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்களோட முழு எல்லாத்துடையும் பிழையாவின எல்லா கொஸ்டினையும் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். டிஸ்கஸ் பண்ண உங்கள்கிட்ட கேட்பேன், ஏன் பிழையாவிச்சு? அப்போ நீங்கள் சொல்லுவீங்க இது சுட்டி தான் பிழையாவிச்சு. உங்களுக்கு விளங்கிச்சு, பிரச்சனை முடிஞ்சு. இல்லை இது பிழையாவிச்சு, எனக்கு இன்னும் விளங்கும் இல்லை ஏன் பிழையாவிச்சுண்டு. அப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஏன் பிழையாவிச்சுன்னு சொல்லி. சிலதுகள் கணாக்கு சரியாகும், சிலதுக்கு நீங்கள் வந்து சும்மா கணாப்பாறைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு சரியாகும். அது செய்ய வழி இல்லை, அது சரியன்னு நினச்சிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். சரிதானேம்மா? இப்படி நாங்கள் இதெல்லாம் குர்ஆனில் போய்ட்டு படிக்க போகிறோம் இன்ஷா. அதோட முடிஞ்சு, அதுதான் கடைசி அசைன்மெண்ட். அதோடு முடிஞ்சு அப்புறம் எல்லாமே குர்ஆன் தான் இன்ஷா அல்லாஹ்.
செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? சந்தோஷப்படுங்க. இந்த ஒவ்வொன்று படிக்கிற ஒவ்வொரு தரக்காவும் நீங்கள் குர்ஆனை அன்லாக் பண்ணுறீங்க. இதை என்ன செய்கிறீங்கன்றா எங்கள்ட அந்த குரூப் இதுக்கும் பேர் வச்சு அஸ்ரார்ண்டு ஏண்டா வந்து அதை நாங்கள் இதை அதை பூட்டை திறக்கிற மாதிரி குர்ஆன் திறந்து தாய்க்குது. நாங்கள் தான் உள்ளுக்கு போய் பார்க்கல. நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குர்ஆனை நாங்கள் இப்போ தான் சரியாக திறக்கிறோம். இவ்வளோ காலம் குர்ஆனை திறந்து தும்மா ஓதினத்துக்கு இப்போ இதை படிச்சுட்டு குர்ஆனை திறக்கல உங்களுக்கு புதிய புதிய விஷயங்கள் திறப்படும், தலையில் வரும் இன்ஷா அல்லாஹ். அப்படின்னா குர்ஆனை கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் விளங்கி ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு ஹருஃபும் நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு ஹருஃபும் உங்களை குர்ஆனோட நெருக்கமாக்குது. குர்ஆனோட நெருக்கமாக்குறேன்டா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? யாரோட நெருங்குறீங்க நீ? ஒரு மனுஷன் குர்ஆனோட எவ்வளோ தூரத்துக்கு நெருங்குறானோ அவ்வளோ தூரத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட நெருங்குறான். ஒரு மனுஷன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட இரக்கம்ன்றதுக்கு அடையாளம் ஒன்று தான் அவர் குர்ஆனை நேசிக்கிறது. ஒரு மனுஷன் எவ்வளோ தூரத்தை குர்ஆனை லவ் பண்ணுறாரோ அவ்வளோ தூரத்துக்கு அவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லவ் பண்ணுறார். சுப்ஹானல்லாஹ். அஸ்ஸலாமு இன்ஷா அல்லாஹ். இதை நீங்கள் படிக்கிறது கஷ்டப்படுறது சரியா, இவ்வளோ வெள்ளை காட்டி மெலும்பி கொண்டு இவ்வளோ டைம் கொடுக்கறது இது எல்லாமே வந்து ரப்புக்கு தான் இன்ஷா அல்லாஹ். மாஷால்லாண்டு எங்கள்ட ஒருத்தர் அவர் சொன்னார் இன்ஷா அல்லாஹ் இது எல்லா வீடியோவையும் அவர் வந்து 3 தடவை பார்க்க போகிறாராம். எத்தனை தடவை? 3 தடவை பார்த்து 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 ஃபுல் அவருக்கு வாசம். ஏன்னா பார்த்து அவருக்கு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து இதெல்லாம் சிலபஸும் மேக்ஸிமம் 30 ஹவர் தான் வரும். ஒரு நாளைக்கு ஒருத்தர் 3 ஹவர் படித்தாருண்டா 10 நாளில் எல்லாத்தையும் முடிக்கணும். அப்போ 10 நாளில் எல்லாத்தையும் முடித்தாருண்டா 30 நாளில் எத்தனை தடவை முடிக்கலும்? 3 தடவை முடிக்கலும். ஒரு மாதத்தில் இது உங்களுக்கு தண்ணிமயம் ஆகிடும். ஒரு மாதம் சரியாக படித்தாருண்டா ஒரு நாளைக்கு 3 ஹவர், ஒரு மாதம் படித்தாருண்டா இதை நகு வந்து அவருக்கு தண்ணி எனக்கு படித்தார லெவலுக்கு அவர் வந்துடுவார். என்ன 3 தடவை பார்த்துக்கிற ஒரு ஓடியோ அந்த லெவலுக்கு வந்துடுவார். அதுக்கு பிறகு அவர் குர்ஆனை பார்க்க போகல. மாஷா அல்லா மாஷா அல்லா. அப்படி எல்லாமே விளங்கி ஸ்டார்ட் ஆகும். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் எங்களுக்கு இதை விளங்கி அதைப்படி அமல் செஞ்சு முழு உம்மத்துக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தரணும். மாஷா அல்லாஹ். நீங்கள் உண்மையை சொல்ல போனால் இது முழு உம்மத்துக்கு இப்போ எத்தி வச்சுக்கொண்டு ஈக்கிறீங்க. இதை நீங்கள் ரெக்கார்ட் வந்து மவுத்தாவீங்க, நானும் மவுத்தாவேன். எங்களோட கபருக்கு இது வந்து கொண்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இதை யார் யார் எடுத்து படித்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கும் அது நன்மை, இதை ஷேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் அந்த நன்மை வந்து கொண்டு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம்.